ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம வந்துட்டு ஏவி ஏனா ஆடியோ, வீனா விஷுவல், காதால் கேட்குறது ஆடியோ, விஷுவல்னா கண்ணால் பார்க்குறது. இப்போ நான் சொல்கிறத காதால் நீங்கள் கேட்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க, ஆடியோ விஷுவல். ஏவி கான்வர்சேஷன் இல்லையா? அதில் நம்ம எது பார்த்தோம்? சூர்யா அப்படிங்கிற ஆர்வக்கோளாறான பையன் வந்துட்டு உடம்பு சரியில்லாத குமார் அப்படிங்கிற பையன்கிட்ட என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறாங்கிற விஷயம், காஃபி குடிக்கிறான், அதில் பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கான். இதை இந்த சூர்யா தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு செல்வா அவங்கிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான் இல்லையா? இப்போ அதில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நேற்று பார்த்தோம்? செல்வா வந்துட்டு இன்றைக்கி அவன் தண்ணி குடிக்கிறானடா, 11 மணிக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கானடா, இப்படியெல்லாம் தப்பாக தண்ணின்னு கேட்குறான், சொல்லிகிட்ருக்கான். அப்போ அது தப்பு, காஃபி தான் அந்த இடத்துல சொல்லணும். ஸோ அப்போ நாட்டுங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும்? நெகட்டிவ் ஆன்சர்ஸ் நம்ம சொன்னோம். சரி, நேற்று ஏன்னா இப்போ செல்வா வந்துட்டு கொஞ்சம் மறந்துட்டான். இந்த சூர்யா வந்து குமாரை பற்றி சொன்னதை, காஃபி குடித்த விஷயம் அதை சொன்னதை வந்துட்டு மறந்துட்டான். யார்? செல்வா. சூர்யா சொன்னது மறந்துடுச்சு செல்வாக்கு. சரி, ஏதேதோ நினச்சிட்ருக்கிறப்ப இது கொஞ்சம் மறந்துடுச்சு. சரின்னு கொஞ்சம் சந்தேகமாக கேட்குறான். யார்? செல்வா வந்து சூர்யா கிட்டே கேட்குறான். டி நேற்று நீ சொன்னில்லடா, நேற்று கூட காலையில் வந்த உடனே அவன் சுடுதண்ணி குடித்தான்லடா, நேற்று அவன் சுடுதண்ணி குடித்தானாடா அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் கொஸ்டினே தப்பு. இவன் கேட்குறது சுடுதண்ணியே சொல்கிறான். காஃபி தானே குடித்தா? நேற்று காஃபி குடித்தானாடா அப்படின்னு சொன்னவனா, ஆமாம் நேற்று காஃபி குடித்தான்னு சொல்லலாம். அதை வந்து இங்கிலீஷில் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். இப்போது கொஸ்டின் வந்துட்டு தப்பாக இருக்கிறப்ப அது தப்பு அப்படிங்கிற ஆன்சரில் அதில் இது அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயத்த இப்போ சொல்ல போகிறோம். சரி, செல்வா வந்து சூர்யா கிட்ட கேட்குறான். டி நேற்று அவன் சுடுதண்ணி குடித்தான் இல்லை அப்படின்னு கேட்குறான். இங்கிலீஷில் பார்க்கலாமா? டிட்டு யூஸ் பண்ணினோம்னா அது பாஸ்ட் டென்ஸ். டிட் ஹீ, இப்போ வந்து செல்வா வந்துட்டு சூர்யா கிட்ட சொல்கிறான். டிட் ஹீ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் எஸ்டர்டே மார்னிங்? டிட் ஹீ ட்ரிங்க். டிட்டுன்னு வந்தாச்சுனாலே உங்களுக்கு அது பாஸ்ட் டென்ஸ். அதனால் மறுபடியும் இன்னொரு பாஸ்ட் டென்ஸும் போடணும்னு அவசியம் இல்லை. டிட்டு ப்ளஸ் ட்ரிங்க்கு, இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல தான் நம்ம ஹீன்னு போடுறோம். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள போடுறோம். இதில் அவனை பற்றி, எவனை பற்றி? குமாரை பற்றி. அப்போ செல்வா வந்து சூர்யா கிட்டே கேட்குறான். டிட் ஹீ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் எஸ்டர்டே மார்னிங்? உடனே சூர்யா சொல்கிறான், ஹீ டிட் நாட் ட்ரிங்க். டிட்டு வந்து சேர்த்து நாட்டுன்னு போடணும். டின்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். டிடின்ட்டுன்னு சொல்லக்கூடாது, டின்ட்டு, DIDN அப்பாஸ்டஃபி ஒரு சின்ன கமா மேலே அப்படி போட்டு டீ போடணும். டின்ட்டு. டிட் நாட்டுக்கு DIDNOT. ஆனால் டின்ட்டு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, DIDN. ஓக்கு பதில் மேலே ஒரு கம்மா மாதிரி மேலே போட்டுட்டு டீ. ஹீ டின்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஹீ டின்ட் ட்ரிங்க். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரிங்க் வரும். ஏன்னா முதல்ல டின்ட்டு இதெல்லாம் அந்த டிட் யூசேஜ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, பாஸ்டன்ஸ்னு காமிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் இன்னொரு பாஸ்டன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஹீ டிட் நாட் ட்ரிங்க். ஹீ டின்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஹீ ட்ராங்க் காஃபி இன் தி மார்னிங். ஓகே, அப்போ டிட் ப்ளஸ் ட்ரிங்க் வந்துட்டு என்னவா மாறிடுது ஆன்சரில்? கரெக்டான பாசிட்டிவான ஆன்சருக்கு டிட் ப்ளஸ் ட்ரிங்க் இஸ் ஈக்குவல் டு ட்ராங்க். டிட்டுனா பாஸ்டன்ஸு, ப்ளஸ் ட்ரிங்க்குனா ப்ரெசன்டென்ஸ். எப்படி? டிட்டுங்கிறது நம்ம டிகாஷன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ட்ரிங்க்குங்கிறது பாலுன்னு வச்சுக்கலாம். நமக்கு ட்ராங்க் அப்படிங்கிற காஃபியாக நமக்கு ஆன்சர் கிடைக்குது. டிட்டுங்கிறது பாஸ்டன்ஸு, ட்ரிங்க்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் சேர்ந்து பாஸ்ட் டென்ஸாக தான் ஆன்சர் கிடைக்கும். கலர் டல் ஆகிடுது இல்லையா? பால் டிகாஷனும் பாலையும் சேர்த்துனா காஃபி கம்மி கலராக தானே கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ டிட் ஹீ ட்ரிங்க் ஹாட் வாட்டர்
yesterday? He did not drink hot water. He drank. Did plus drink, drank நம்ம ஒரு பாசிட்டிவான ஆன்சருக்கு. He drank coffee yesterday. உடனே அடுத்தது மறந்துட்டான் இல்லையா செல்வா, அடுத்த கொஷின் கேட்குறான். டே 11 மணிக்கு கரெக்டாக நம்ம கூட பாத்ரூமுக்கு நம்ம போகிறதுக்கு டைமுக்கு 11 மணிக்கு இன்டர்வல் டைம் விடுவாங்களே, அப்போ 11 மணிக்கு கரெக்டாக அவன் சுடுதண்ணி குடிச்சிட்டு இருந்தானடா நேற்று. இவன் கேட்குறான், யார்? செல்வா சூர்யா கிட்ட. வாஸ் ஹீ, ஈஸ் என்ன ஆகிடுது, வாஸாக மாறிடுது. எதில்? பாஸ்டன்ஸில். வாஸ் ஹீ ட்ரிங்கிங் காஃபி அட் 11 AM? நேற்று கரெக்டாக 11 மணிக்கு காலையில் சுடுதண்ணி குடிச்சிட்டு இருந்தானா? அவன் சுடுதண்ணி குடிச்சிட்ருக்குல்ல, காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அப்போ டிட்டு கூட நாட்டு போடணும். இந்த இடத்துல வாஸ் கூட நாட்டு போடணும். He was not drinking hot water. He was drinking coffee at 11 AM. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது செல்வா. அதே மறந்து போன செல்வா கேட்குறான் இந்த சூர்யா கிட்ட. யாரை பற்றி? குமாரை பற்றி. Had he drunk hot water before we came to the canteen? நம்ம கேன்டீனுக்கு வந்தோம்லடா, அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே அவன் 2 கப்பில் 1 கப் ஹாட் வாட்டர் குடிச்சிருந்தானா அப்படின்னு கேட்குறான். டேய், அவன் 2 கப்பு காஃபி வச்சுருந்தான், அதில் 1 கப் காஃபி குடிச்சிருந்தான். இன்னும் இப்போ குடிச்சிட்ருக்கானே. ஸோ 1 கப் காஃபி குடிச்சு ட்ரங்க் இருந்தான்.